பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை. சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை. 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும். இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும். கைகள் இடைதனில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தா பரிகாசம். காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம். தழுவிடும் பொழுதிலே இடம் மாறும் இதயமே. வியர்வையும் மழையிலே பயிராடும் பருவமே. ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வானம் வாடி. பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் பனிவிழும் மலர்வனம். பனிவிழும் மலர்வனம். அண்ணன் மேனேஜர் ரூம்ல திடீர்னு எம்டி வந்து நிக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. ஒரு தடவை கூட அந்த ஆபீஸ்க்கு விசிட் பண்ணது இல்லையா? தனக்கு இப்படி ஒரு பிரான்ச் ஆபீஸ் இருக்குன்னு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கும். அதனால வந்திருப்பார். உடனே அந்த எக்ரிமெண்ட் கொண்டு வர சொல்லுங்க. எஸ் சார். சீனிவாசன் சிலோ அக்ரிமெண்ட் எடுத்துட்டு ஜி செக்ஷன் கார்க்க உடனே வர சொல்லு. ராகவன், எப்போ அந்த சிலோன் பார்ட்டி எக்ரிமெண்ட் படி ஸ்பெசிஃபைட் டயத்துக்குள்ள எல்சி ஓபன் பண்ணலையோ இந்த எக்ரிமெண்ட் கேன்சல்டுன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு இதை விட பெட்டர் ஆஃபர்லாம் வந்திருக்கு. பட் தி ப்ராப்ளம் இஸ் அவங்க எக்ஸ்டென்ஷனுக்கு டைம் கட் எழுதிருக்காங்க. நோ நோ, இட் இஸ் நல் அண்ட் வாய்ட்.
சார், நம்ம இந்த தேதிக்குள்ள எல்சி ஓபன் பண்ணணும்னு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே தவிர ஓபன் பண்ணலனா அக்ரிமெண்ட் கேன்சல்னு நம்ம நெகட்டிவ் கிளாஸ் போடல சார். அதனால எக்ஸ்டென்ஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சார். இவர் நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் இருக்காரு. பேரு மிஸ்டர் சந்திரு. ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். சோ மிஸ்டர் சந்துரு, என்ன விரோதிச்சுக்கிட்டு நீ எங்க சுத்தினாலும் சரி, கடைசியில என்கிட்ட தான் சம்பளம் வாங்க வேண்டியது இல்லையா? என்னுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் தான் எங்க சம்பளம் கொடுக்கறாங்களே தவிர தர்மமாவோ இனாமாவோ எதுவும் கொடுக்கல சார். சந்துரு, மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு எம்டி. ஆஃப் கோர்ஸ். இப்போ எனக்கும் தான். சந்துரு, இப்ப நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணா நீ என்ன பண்ண? டிஸ்மிஸ் பண்ண முடியாது சார். முறைப்படி குவாலிஃபிகேஷனோட தான் நான் சேர்ந்திருக்கேன். அதுக்கு மீறி நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணா நேரா கோர்ட்டுக்கு போவேன். எனக்கு எதிரில் நீங்க கூண்ல நிக்க வேண்டி இருக்கும். நீங்க தயார்னா நானும் தயார். சடப் சந்துரு, நீ யாரோட பேசுறீங்க மறந்துட்டு பேச. அவன் மறக்கல, மறக்கவும் மாட்டான். ஏன்னா என்னுடைய ஒரே மகங்கிற திமிர அவன். உங்க மகனா? எனக்கோ எனக்கு டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, நான் வரேன். ஓ காட், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐ நெவர் நியூ. எம்டியோட சன்னா இவ்வளவு நாள் தெரியவே இல்லையே. அதானே எப்படியோட சொன்னாமே. மார்னிங் சார். வெயிட் மிஸ்டர் சந்துரு, இனிமே நீங்க வரக்கூடாது. ஏன்? உங்களுக்கு ஒரு தனி ரூம் ஆட் பண்ணிருக்கேன், ஏர் கண்டிஷனோட. எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த சலுகை? ஏன்னா நீங்க எங்க மேனேஜிங் டைரக்டரோட ஒரே சார். நோ, நான் இங்க ஒரு சாதாரண கிளர்க். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால அப்படி ஒத்துக்க முடியாது. சார், என்னையும் மத்தவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐ எம் வெரி சாரி. இனிமே என்னால வேலை கொடுக்கவோ இல்ல வேலை வாங்கவும் முடியாது. என் மனசாட்சி அதை ஏத்துக்காது. அப்போ யூ ஆர் அவர் பாஸ், தட் இஸ் அவர் காம்ப்ளெக்ஸ். ஓகே. இந்த சூழ்நிலையில நான் இங்க வேலையை பாக்குறதுல அர்த்தமே இல்லை சார். நான் என் வேலையை இப்பவே ராஜினாமா செய்யறேன். ஹாய் சந்துரு. என்னடா மணி 3 தான் ஆச்சு, அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன். எங்க உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. திலீப், நான் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டேன். என்னது? அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. காரணம் உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என் ராஜினாமாக்கு என் மனசுதான் காரணம். டேய் ஃபூல், வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற இந்த சமயத்துல டேய் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. என்னால ஆயிரமா சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு காட்டுறேன். அது வரைக்கும் பணம் இல்லாம நாம எப்படி சமாளிக்க போறோம்? நித்யா, கொஞ்ச நாளைக்கு எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன நின்னுட்ட? ஒண்ணு இல்ல. என்னங்க, ஒரு 8 காசு இருந்தா கொடுங்களேன். எதுக்கு? போன் பண்ண. யாருக்கு? நான் அப்படியே சொல்றேன், கொடுங்க. கொடுங்க. ஹலோ, வந்து சந்துருவோட அப்பா வேணும். ஓ, நீங்க தான் பேசுறீங்களா? நான் நித்தி பேசுறேன். அதான் நித்யா. உங்க மகன் சந்துரு பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்க உதவி பண்ண முடியுமா? அவன் எங்க இருக்கான்? பக்கத்துலதான் இருக்காரு. அவனே பேச சொல்லு. என்னங்க, உங்க அப்பா உங்களை பேச சொல்றாரு. எங்க அப்பாவா? கஷ்டமா இருக்கு, பணம் வேணும்னு கேட்டேன். அவனே வந்து பேச சொல்லுன்னு சொல்றாரு. வாங்களேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்க? திலீப்ப கேட்டேன். என்ன கேட்காம எங்க அப்பாக்கு ஏன் போன் பண்ண? Thank you.
சந்திரு, என்னால உங்களுக்கு சிரமம். நான் உங்க கூட இருக்கிறதுனால உங்க நிம்மதியே போயிடுச்சு. உங்க அப்பா உங்களை வெறுக்கிறாரு. இந்த கஷ்டம் எல்லாம் என்னால தானே. நான் உங்களை விட்டு போயிடுறேன். நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி போய் சந்தோஷமா இருங்க. என்ன மறந்துடுங்க. சந்திரு, உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அதான் திரும்பி வந்துட்டேன்.